Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெய்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா என்னோட friend வினி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வினியோட சின்ன பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அங்க தான் வந்திருக்கோம். வினி வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல நின்னு அங்க கேட் கிட்ட நின்னு வாங்கன்னு சொன்னா நாங்க அப்படியே சிரிச்சிட்டே மேல வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூப்பரா வந்து பர்த்டேக்கான டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. இந்த பின்னாடி லைட்ஸ் அப்புறம் பர்த்டே பேனர்ல வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்லயே வந்துட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நீ கிளம்புன்னு சொன்னதுனால நான் கிளம்பினேன். பட் அதே டயத்துலேயே அவரும் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றாவே நாங்கள் வந்துட்டோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி. வினி அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்க இவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க. இவங்க பாஸு. ஸோ அவங்க பசங்க அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் 2 கேக் அண்ணா வாங்கிட்டு வந்தார். 2 கேக்கு வச்சு அதில் கேண்டல்ஸ் எல்லாம் பற்ற வச்சு இப்போ இந்த சின்ன பையன் தான் வினியோட பையன், தருண் பேர். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களாம் கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாமே பசங்க அப்புறம் எல்லாருமே பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆஃப்ரிக்கன் பசங்க இவங்க அவங்க எல்லாரும் என் பசங்க. என்னோட சின்ன வண்டு தான் அங்கே முன்னாடி போக மாட்டேன்னா, ஏன்னா அப்போ தான் அவன் தூங்கி எழுந்திரிச்சானா, அதனால அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. அதனால அவங்க அப்பா கிட்டே ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவங்க பாருங்களேன், அந்த சின்ன பையன் தருண் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கிளாப் பண்ணி ட்ரெஸ் பாருங்களேன், கோட் சூட்டு போட்டிருந்தா எவ்வளோ அழகாக இருந்தா, க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் கிளாப் பண்ணி கேண்டில்ஸ் ஊதி அப்புறம் கேக் கட் பண்ணுறா பாருங்களேன். இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க 3 இயர்ஸில். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கையை பிடிச்சி ஊத வச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி வைப்போம். பட் 3 இயர்ஸ்க்கு மேலே அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்தது. வினியோட பெரிய பையனுக்குமே அதே கோட் சூட்டு தான். 2 பேருமே ஒரே மாதிரியே இருந்தாங்க. கோட் சூட்டு யாருக்கு பர்த்டே யாருன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தாங்க. வினியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தான். நான் வினி ரொம்ப அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதை பார்த்தா வினிக்கு பர்த்டே மாதிரி தான் இருந்தது. நான் வந்த உடனே வினியை கிண்டல் பண்ணேன். பர்த்டே உன் பையனுக்கா இல்லை உனக்கா வினின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அழகா இருந்தா வினியுமே, நல்லா அந்த லெஹங்கா போட்டிருந்தா, ரொம்ப க்யூட்டா இருந்தா வினியும். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி முடிச்சு எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டா. சின்ன அந்த தருண் பாருங்களேன், அவங்க அம்மாவுக்கு எப்படி கேக் ஊட்டி விடுறான்னு பாருங்களேன். பசங்கனாலே அம்மா பாசம் தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் பசங்க அங்கே நின்றுட்டு இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வினி எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கா கேக் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் ஒரு பசங்களுக்கு கொடுக்கும்போது ஏமாந்து போயிருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால எல்லாருக்குமே வினி கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அந்த ஆஃப்ரிக்கன் பொண்ணு பாருங்களேன், அந்த சின்னதாக அந்த பொண்ணு அழகாக இருந்தா, க்யூட்டாக. அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்தா பார்க்க. பேசவே மாட்டேன்ட்டா, கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி தருணுக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் வந்து தருணுக்கு சின்ன சைஸில் கேக் கட் பண்ணி அப்புறம் கேக் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூஞ்சில் அப்படியே லைட்டாக ஃபேஷியல் பண்ணி விடலான்னு பார்த்தா அப்படின்னு எல்லாருக்கும் தருணுக்கும் கவனுக்கு 2 பேத்துக்குமே மூஞ்சில் கேக் பூசி விட்டேன். வினிக்கு பூசலான்னு இருந்தால் சரி வினி அன்னைக்கு அழகாக இருந்தாளா, சரி ஏன் நம்ம பூசணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேக்கு கட் பண்ணி நானும் வினி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் அண்ணா சொல்லுவார், உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் தான் அப்படின்னு வினி அண்ணா சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து இவர் தான் வினியோட ஹஸ்பண்ட். அண்ணா வந்து எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாருக்குமே அங்கே அவங்க வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினி வந்து ரிட்டன் கிஃப்ட் பசங்களுக்கு வாங்கி வச்சுருந்தா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க KFCயில். ஸோ பர்கருமே அதோட ரிட்டன் கிஃப்ட்டுமே போட்டு அதில் வச்சுட்டு இருந்தான். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அண்ணாவும் எடுத்துகிட்டு இருந்தார் அந்த டயத்தில். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அண்ணா நானும் எடுக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே கிண்டல் பண்ணி நானுமே அண்ணாவும் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வந்து அண்ணா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். வினி இதெல்லாமே பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த பர்கரெல்லாம் அந்த ரிட்டன் கிஃப்ட்டில் போட்டு கொடுத்துட்டு இருந்தான். அதுவும் ஒரு சந்தோஷம் தாங்க. பர்த்டேக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் இந்த சின்னதாக போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சின்ன பசங்க வேறு. இந்த டயத்தில் தான் நாங்கள் 2 பேருமே வீட்டு இருந்த கடமை உணர்ச்சிக்கு வேறு அளவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி நானும் அண்ணாவும் அப்படியே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டயத்தில் தான் நானுமே வீடியோ எடுத்தேன். யூடியூபர்ஸ்னாலே வீடியோ எடுத்துகிட்டு தாங்க இருப்போம். அதுக்கப்புறம் வினி வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே
அந்த ரிட்டன் கிஃப்ட்டுமே அப்புறம் அதில் பர்கர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா. அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், அது ஒரு ஹாப்பினஸ் தாங்க சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான்ஸ் ஆடலாம், ஜோதி வா அப்படின்னு சொல்லி வினி கூப்பிட்டுட்டே இருந்தேன். நான் ஐயோ எனக்கு ஆட தெரியாது வினி, என்னை விட்டுரு வினி அப்படி இப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். வினி கேட்கவே மாட்டேன்ட்டா. வினி வா அப்படியே ஒரு குத்தாட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாலா. சரி அப்படி நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் ஒரு டான்ஸ் ஆடினா தானே அந்த பர்த்டே செலிப்ரேஷனே எண்ட் ஆகும். ஸோ அதனால் சரி நம்மளும் கொஞ்சம் டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி நானும் வினியோட சேர்ந்து கொஞ்சம் டான்ஸ் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒன்றுனா ஸ்டெப்பு போட்டேன். ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் ஆடுறது வேறு, வெளியே வந்து ஆடுறது வேறு. அது நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி வேணால் டான்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெளியே எல்லோரும் முன்னாடி ஆடுறதுனா அது கொஞ்சம் கூச்சம்தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப்பு நானும் வினி கொஞ்சம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சோம். சரி இவங்களும் ஆடட்டுமே, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சுட்டு இருந்தேன். அந்த பர்த்டே பாய் பாருங்களேன், அந்த எல்லாருக்கும் நடுவில் நின்று எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்கள். அவனோட என்னோட சின்ன பையனும் இந்த ஜாக்கெட் போட்டிருக்கானே, இவன் என்னோட சின்ன பையன், அவனுமே சேர்ந்து பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. எல்லாருமே அந்த பாட்டு போட்ட உடனே, அந்த நாட்டோ நாட்டோ பாட்டு போட்ட உடனே, இந்த RRR மூவி படத்தில் நாட்டோ நாட்டோ பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு போட்ட உடனே எல்லாருமே ஒரே குதிங்க. இந்த ஆப்பிரிக்கன் பசங்க பாருங்களேன், நம்ம தமிழ் பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்களேன். நான் எதிர்பார்க்கல இந்த பாட்டெல்லாம் இவங்களுக்கு புரியுமா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களா, அதே மாதிரியே ஆடுறாங்க அப்படின்னு நானே எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த பசங்க ரெண்டும் அந்த மாதிரி ஆடுறாங்க. அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கன் பொண்ணு சின்ன பொண்ணு பாருங்களேன், டிவியை பார்த்துட்டே டான்ஸ் ஆடுது. டிவியில் அந்த பாட்டே வரல, ஃபோனில் தான் பாட்டு போட்டாங்க. நான் அந்த பொண்ணு டிவியை பார்த்துட்டே டான்ஸ் ஆடிட்டு அந்தங்கன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். இந்த 2 ஆப்பிரிக்கன் பசங்களும் ரொம்ப சூப்பராக ஆடுனாங்க. அந்த சுற்றி அந்த பாட்டில் எப்படி சுற்றி ஆடுறாங்களோ அதே மாதிரி ஆடுறான். என்னோட பையன் வந்து யுவான்ஷ், இவன் பின்னாடி பாருங்களேன், அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கா டான்ஸ். அவனும் நல்லா டான்ஸ் ஆடினான். நல்லா ஒரு குத்துன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டான்ஸ் ஆடி ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. அவங்க அந்த ஆஃப்ரிக்கன் அந்த ஆண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனை இழுத்து விடுறான், போய் நீயும் டான்ஸ் ஆடு அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வரவே மாட்டேன்ட்டான். இன்னொரு பையன், அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா பாட்டு போடுங்க, நான் புஷ்பா பாட்டில் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த பாருங்களேன் புஷ்பா பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டில் அவனுமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஏன்னா இப்போல்லாம் ட்ரெண்டிங் பாட்டுக்கு தாங்க நிறையா பேர் ஆடுறாங்க. என்னோட பையன், வினி பையன், அப்புறம் வினி சின்ன பையன், என்னோட சின்ன பையன்லாம் பாருங்களேன் அந்த புஷ்பா பாட்டுக்கு எப்படி ஆடுறாங்கன்னு. ஏன்னா அதே மாதிரி டிவியில் வந்து பார்த்து அதே மாதிரி அந்த ஸ்டெப்பு டான்ஸ் கேட்ச் பண்ணி அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன். அந்த வினி பையன் அந்த பாருங்களேன், அந்த புஷ்பா படத்தில் அந்த எப்படி காலை அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி ஆடுறான்னு பாருங்களேன். என் சின்ன பையன் இந்த மாதிரி இதோ பாருங்கள், அவன் என்னமோ ஒரு ஸ்டெப்பு போடலாம், அவனுக்கு மனசில் அல்லு அர்ஜுன் நினைப்புங்க, என்ன ஒரு ஸ்டெப்பு போட்டு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்களேன். குட்டி பசங்க இந்த மாதிரி நின்று டான்ஸ் ஆடினா அது ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்களே நம்ம பசங்களும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் என்ன தாங்க பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. வீட்டில் ஆடுறது அது சும்மா அப்படியே பசங்க ஆடிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி டயத்தில் ஆடுறது தான் பெரிய விஷயங்க. என் பையன் பாருங்களேன் அதே மாதிரி புஷ்பா ஸ்டெப்பு போட்டு ஆடிட்டுருக்கான் என் பெரியவன். எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஆஃப்ரிக்கன் அவங்க பாருங்களேன், அவங்க பசங்களே ரசிச்சுட்டே இருந்தாங்க டான்ஸ் ஆடும்போது. அந்த ஆஃப்ரிக்கன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினி சின்ன பையன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம்மா. அவங்களுக்கு நம்ம பாட்டு புரியாது, பட் அப்பயுமே அவங்க நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அது ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஸோ ரொம்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, சந்தோஷமாக அந்த மாதிரி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இந்த பர்த்டேல எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினார். அதுவும் அந்த ஆஃப்ரிக்கன் சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அந்த ஆஃப்ரிக்கன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அண்ணாவோட சேர்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாட்டு வந்தது. தினேஷ் அண்ணா அவங்க மாதிரியே டான்ஸ் ஆடார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா போன வாட்டி கூட இவங்க பெரிய பையன் கவன் பர்த்டேக்கு வந்திருந்தேன், அப்பயும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி பாட்டு போட்டு இவங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அண்ணா இப்படி ஆடுவாரா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுமே இழுத்துக்கிட்டே இருந்தார், நீயும் வந்து ஆடுமச்சா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு போட்டுட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டார்.
ஆனால் அவங்க ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. அப்புறம் வினி சொன்னேன், வினி நீயும் அவங்கள மாதிரியே ஆடு வினி அப்படின்னு நான் வினிக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். வினி நம்மளுக்கெல்லாம் குத்தாட்டம் தான் ஜோதி, நம்மளாம் அந்த மாதிரி தான் ஆட முடியும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் காமெடியாக சிரித்து சொல்லிகிட்டே இருந்தான். நல்லா இருந்தது. அவங்களோட சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஆஃப்ரிக்கன் சாங்குமே போட்டு சூப்பராக எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. இவங்க அந்த ஆஃப்ரிக்கன் அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல. எங்களை மாதிரி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாவை பார்த்து சொல்லி என்னென்னமோ சொல்லி ஆடிட்டே இருந்தாங்க. அண்ணா பாருங்களேன், தினேஷ் அண்ணா பாருங்கள், அதே மாதிரி தலை மூமெண்ட்டு கை எல்லாமே அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் அவ்வா செந்தில் மாதிரி அவ்வா மாதிரி ஆடுறீங்க அப்படின்னு சொன்னேன்னா, அண்ணா அந்த மாதிரியே ஆடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணாவும் அப்புறம் ஆடிட்டு இருந்தார். அப்புறம் வினி நீயும் ஆடிரு வினி, அவங்கள மாதிரி ஆடு வினி அப்படின்னு சொன்னால் வினியுமே சரி நம்மளும் ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வினி அவங்கள மாதிரி ஆடிட்டு இருந்தா. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்திருக்கலாம். பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சரி டைம் ஆச்சு, நம்ம பையனுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பர்த்டே பாய் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிஸ் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப கூச்சப்படுவான் அவன் கிஸ் கொடுக்கறதுக்கு. ஆனால் அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி கிஸ் கொடுத்துட்டா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் வந்து கிஸ் வாங்கிட்டேன் சின்ன பையன்கிட்ட. நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தருணுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் நாங்களும் சரி டைம் ஆச்சு வினி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன்னா வினி அப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பர்கர் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்க எங்களுக்கு தனியாக போட்டு கொடுத்தா. ஸோ நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவன் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா. அங்கேருந்து நாங்களும் அப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ வினி. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.